இந்த எஸ்ஐஆர்னால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கே தவிர உயரவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் தடாலடியா பேசியிருக்காரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவரே தான் என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. இந்த எஸ்ஐஆர்னாலலாம் தமிழகத்தில் வாக்குப்பதிவு வாக்கு சதவீதம்லாம் உயரலை, அப்படிலாம் நீங்கள் மனக்கணக்கு போடாதீங்க. அதுக்கு ஒரு லா இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது, ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த புது வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் 20லேருந்து 25 லட்சம் வரைக்குமே கூடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இந்த முறையுமே கூடியிருக்காங்க. அந்த வாக்கு தான் இங்கே பதிவாயிருக்கே தவிர இதுக்கு காரணம் எஸ்ஐஆரே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐஆர்னால வாக்கு சதவீதம் குறைஞ்சு தான் இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதாவது இந்த எஸ்ஐஆர்னால நிறைய பேரோட வாக்கு அதாவது ஓட்டு விடுபட்டு போச்சு. அந்த பேர் விடுபட்டு போனதால பல பேர் ஓட்டு போட முடியாமலே போச்சு. அந்த வாக்குலாம் வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ எகிரி இருக்கும் வாக்கு சதவீதம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க தம்பி, கணக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு கணக்குப்படி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். வழக்கமான வாக்குப்பதிவு தான், இதில் வியப்படைவதற்கு ஒன்றும் கிடையாது. எஸ்ஐஆர் மூலமாக ஏராளமான வாக்குகள், லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குகள் நீக்கம் செய்யப்படாமல் இருந்து இந்த வாக்குப்பதிவு நடந்திருந்தால் பழைய மாதிரியே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்று தான் நாம் பேசியிருப்போம். ஆனால் எஸ்ஐஆர் மூலம் இதுவரையில் பதிவு செய்யப்படாமல் இருந்த வெறுமன எண்ணிக்கையில் மட்டுமே இருந்த வாக்குகள் லட்சக்கணக்கில் நீக்க செய்யப்பட்டிருப்பதனால் இப்போது கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் 20லிருந்து 25 லட்சம் பேர் இணைவார்கள். அந்த எண்ணிக்கையில் கூடுதலாக சேருவார்கள். அதுபோல் இந்த தேர்தலிலும் 20லிருந்து 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அடுத்ததா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் இறங்கி யார் வேலை செய்கிறாங்களோ, கிரவுண்ட் ஒர்க் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதெல்லாம் தெளிவாக தெரியும். அந்த வகையில் இந்த முறை நாங்கள் இறங்கி வேலை பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு சொல்லணும்னா திமுக தான் சத்தியமாக ஜெயிக்குன்னு அடித்து சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்த அனுபவத்திலிருந்து இதை நாங்கள் உணர்கிறோம். அடுத்ததா செய்தியாளர்கள் திருமாவளவன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொங்கு சட்டசபை தான் அமையும், தனித்து நின்று யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை பற்றி இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி நான் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. நான் என்ன சொன்னேன்னா, விஜய் அவர்களுக்கு விழற வாக்கை பொறுத்து அரசியல் களத்தில் ஏதாவது மாறுபாடு ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி தான் சூசகமாக பேசினேன். நீங்கள் அதை தப்பாலாம் நினச்சி போர்ட்ரேட் பண்ணி சொல்லிடாதீங்க தம்பி, நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடித்து ஜகா வாங்கி எஸ்கேப் ஆகியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். நான் அப்படி சொல்லலை, அது யூகங்களால் அப்படி பலரும் பரப்பினார்கள். தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும் என்கிற பொருளில் சொல்லியிருந்தேன்.